வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது வீடு வந்து பார்த்தாச்சு. நாளைக்கு பால் காய்ச்சணும். ஸோ இன்றைக்கி போயிட்டு டீப் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஆக்சுவலாக வந்து முன்னாடி இருந்தவங்களே பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்கணும். அவங்க வந்து 5 டேஸில் சொல்லி வெக்கேட் பண்ணாங்க. அவங்களோட குழந்தைக்கு வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறதுனால அவங்க எமர்ஜென்சியாக கிளம்பிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நம்மளால் வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்மளாலையும் கேட்க முடியாதுல்ல. அதனால இன்றைக்கி நம்மளே தான் போய் பண்ணணும். நான் அர்பன் கம்பெனியில் பார்த்தேன், 5000 போட்டிருந்துச்சு. இது சரிப்பட்டு வராது. நம்ம வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளே தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். வீக்கெண்டுங்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மெயினாக நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, இது ப்ரமோஷன் கிடையாது. இந்த ஹாப்பி பிளானட்டோட டேப் கிளீனர் அண்ட் லைம் ஸ்கேல் ரிமூவர் அப்படின்ட்டு நான் நேற்று தான் இன்ஸ்டாவில் எனக்கு அந்த ஸ்பான்சர்ட் ஆட் வந்துச்சு. ஸோ அதை பார்த்ததுமே எங்கள் புது வீடு கொஞ்சம் கரையாக இருந்ததை நான் நோட்டீஸ் பண்ணேன். சரி இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு ஆர்டர் போட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் போட்டால் ஒரு 5 to 7 days காட்டுச்சு. ஸோ ஜெப்டோலே எனக்கு அவைலபிளாக இருந்தது. அதனால் ஜெப்டோவில் போட்டுட்டு இங்கே டேப்பை வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன். எனக்கு பர்ஃபெக்டாக போயிருந்தது. பட் ஆனால் இந்த டைல்ஸில் இருக்க கரை வந்து ஒரு 2 to 3 times போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு டக்குன்னு போயிடுச்சு, உப்பு கரை எல்லாமே போயிடுச்சு. அதனால் ஸோ இதுதான் அந்த பாட்டில் ஸ்ப்ரேவோடு வந்திருக்கு. ஸோ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நார்மலாக துடைக்கிற மாப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பரு, குட்டி ப்ரெஷ்ஷு, இந்த வலிச்சு எடுக்கிற மாப்பு, ப்ரூமு, மரம், லைசாலு, ப்ரில்லு, அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் ரிமூவர், ஒரு பக்கெட்டு, நார். இங்கே இந்த பாத்ரூம் ஐட்டம்ஸை மட்டும் ஒரு மூலையில் வச்சுட்டேன், அந்த ப்ரெஷ்ஷும் தொடப்பமும். ஹாய். இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அவர் போயிட்டு வந்ததும் நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி முடிக்கணும். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நானும் ஒரு குருட்டு நம்பிக்கையில் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒட்டடை அடித்து கூட்டி மாப் போடுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இதை பாருங்கள், என்ன தான் சிச்சுவேஷனாக இருந்தாலும் இவ்வளவு மோசமாக ஒருத்தங்களால் வீட்டை வந்து வெக்கேட் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னா இவங்களால் முடிஞ்சது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க போகலை, சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கேயே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவங்க கிளம்பியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க, குழந்தைங்க எல்லாமே ஃபைன். ஆனால் ஒரு பேசிக் க்ளீனிங்காச்சும் பண்ணியிருக்கணும்ல. இந்த வீட்டை பாருங்கள், எஸ்பெஷலி எனக்கு கிச்சன் தான் முக்கியம். ஏன்னா நான் காலையில் சமைக்க போகிறேன், மத்தியானம் சமைக்க போகிறேன், நைட்டு சமைக்க போகிறேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். பெட்ரூம் மற்றதெல்லாம் கூட நான் கொஞ்சம் தூங்குகிற டைமு அதுதான் இருக்குமே தவிர, கிச்சனில் அந்த நீட்னஸ் இல்லைன்னா நமக்கு சமைக்கணும்னு கூட தோணாது. எஸ்பெஷலி இந்த கபோர்டை பாருங்கள், இந்த வாட்டர் சிங்க்குக்கு கீழே இருக்கிறது ஒரு கபோர்ட் ஃபுல்லாக திங்ஸை எடுக்காமலே வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் சரி ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா இதுவும் ரொம்ப மோசமாக இருந்தது. என்னால் வந்து இந்த வீட்டில் இருக்க ஹாலையோ கிச்சனையோ ஹாலையோ 2 பெட்ரூமையும் என்னால் ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். பட் ஆனால் பாத்ரூமையும் கிச்சனையும் என்னால் க்ளீன் பண்ண முடியாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. கிச்சனை கூட விட்டோம்னா பாத்ரூம் வந்து மற்றவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண இடம், அதை வந்து நம்மளால் ஆப்வியஸாக க்ளீனே பண்ண முடியாது. அதனால தான் அர்பன் கிளப்பை வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்காங்க, நாங்கள் அர்பன் கிளப் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவருமே என்ன சொன்னார்னா, நீங்கள் பண்ணிவிடுங்க, நான் அவங்கக்கிட்டே அமௌண்ட்டுமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம பெட்ரூமையும் ஹாலையும் க்ளீன் பண்ணலான்ட்டு தான் நான் வந்து ஃபுல்லாக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் ஒட்டடையாச்சும் அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் அடிக்கலை. குச்சி எடுத்துகிட்டு வராததுனால தொடப்பத்திலே தான் நாங்கள் வந்து ஒட்டடை அடித்தோம். நான் வந்து மேலோட்டமாக ஒட்டடை அடித்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ப்ரஷ்ஷை வச்சு அந்த மைன்யூட்டாக இருக்க ஒட்டடை, சந்தில் இருக்கிறது, கம்பியில் இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த மேலே ஏறி அடிக்கிறதெல்லாம் பண்ணேன். ஏன்னா ஸ்டூல் வந்து என்னோடய வெயிட்டை தான் தாங்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு பேசிக்காக கூட்டினதுக்கு ஹாலு பெட்ரூம் 2 மட்டுமே இவ்வளோ குப்பை வந்துச்சு. இன்னும் நாங்கள் பால்கனி சைடு போகவே இல்லை. ஆக்சுவலாக கடைசியாக நாங்கள் கூட்டி முடிச்சப்பறம் ஒரு 10 பேக் பக்கம் குப்பை இருந்தது, அந்தளவுக்கே இருந்தது. சரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு பேசிக்காக நம்ம வந்து கழுவி விடலாம், மாப் போடுறோங்கிறத தாண்டி பேசிக்காக கழுவி விடலாம் அப்படின்னு தான் நாங்கள் முடிவே பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் தங்க போகிற பெட்ரூம் ஷெல்ஃபு அதை வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த பெட்ரூமையுமே வந்து
மாப் போட கிடையாது, அந்த கழுவி விடுற மாப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து கழுவி விட்டாச்சு. நான் கொஞ்சம் ஹாலை தான் நான் கழுவினேன், என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழுவிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஷோல்டர் பெயின் ஆல்ரெடி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போனோம். பட் ஆனால் போனதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு 12 o'clock பக்கம் போயிருப்போம். நைட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வெளியே தான் எகெயின் வந்து நாங்கள் சாப்பிடவே செஞ்சோம். இந்த வீட்டில் வந்து குருவி கூடு கட்டியிருக்கு. இந்த குருவி கூட்டை வந்து கலைக்கவும் முடியாது, கலைச்சாலுமே ஏன்னா அந்த பக்கம் தள்ளி விடுற மாதிரி இருக்கும், குருவிக்கு ஏதாவது ஆகிடும். அதுக்கு மனசுமே வரல. அதனால அந்த குருவி கூட அங்கேயே இருக்கட்டும். பட் ஆனால் ரெஸ்ட் ரூமில் வந்து ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒடோனல் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஏர் ஃப்ரெஷ்னர் போட்டுக்கலான்னு டிசைட் பண்ணியாச்சு. அதே போல் ஈவினிங்காக தான் வந்து கிச்சன் க்ளீனிங்க்கு அர்பன் கம்பெனியில் அவைலபிளாக இருந்தது. அவர் ஈவன் வந்து பார்த்துட்டு இது ரொம்ப கஷ்டமான்னு தான் அவரே சொன்னார். ஏன்னா அவ்வளோ எண்ணெய் பிசுப்பு, அவ்வளோ குப்பை இருந்தது. அவர் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 hours ஆச்சு. நாங்கள் இந்த மீன் டைம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. உட்காந்து 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம், வேலை பார்த்துட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம், வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்படி தான் இருந்துச்சு. அதே போல் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குமே அர்பன் கம்பெனிலேருந்து வந்துட்டாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து 1.5 1.25 மணி நேரம் ஆயிருக்கும். அவராலேயே சுத்தமாக முடியல. மல்டிபிள் டைம்ஸ் ஆசிட் வாஷ் பண்ணாங்க. வீடு ஃபுல்லாக புகையே வந்துருச்சு. இங்கே பால்கனியை பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை இருந்தது. கடைசியாக இவங்க க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாத்ரூம் 2ம் கிச்சன் 2ம் நீட்டாகிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தியே வந்துச்சு. அப்பா இந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கலான்னுட்டு. நீங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரி வீட்டுக்கு ஏன் போனீங்கன்னுட்டு. நாங்கள் இருக்க வீட்டை விற்றதுனால சீக்கிரமாக காலி பண்ணணும், நமக்குமே ஈஸியாக இருக்கணுன்றதுனால தான் போயாச்சு. அட்லாஸ்ட் எல்லாம் வந்து ஓனரோட ஹெல்ப்பால் நம்ம இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். கடைசியாக கிச்சனையுமே அவங்க க்ளீன் பண்ணி முடித்த டைமில் லாஸ்ட்டாக மாப் போடலான்னுட்டு நான் ஒரு டைம் மாப்புமே போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பக்கம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க கிச்சனில். ஃபைனலாக வீடு வந்து இப்படி தான் நீட்டாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்பாடா ஏதோ ஒன்று பண்ணி கடைசியாக க்ளீனுமே பண்ணி முடிச்சிட்டோம். பால்கனியுமே ஃப்ரீ ஆகிடுச்சு. அதே போல் கிச்சன் வந்து பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. எனக்கு வந்து மற்ற ரூம்ஸ் எப்படியோ எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. கிச்சன் வந்து பயங்கர நீட்டானதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் ரெஸ்ட் ரூம்ஸு, அதில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதை நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது இல்லையா. ஒரு வழியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.